இப்போ சென்னை சூப்பர் கிங் அப்படின்னு சொன்னாலே இன்னொரு பக்கம் வந்து தலை தோனினா தளபதி விஜய். ஒரு மேட்ச் அப்படியே விஜய் வந்து தன் மகனோட அப்ப குட்டி பையனா இருந்திருப்பாரு சஞ்சய் வந்து உட்காந்து விசில் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி தோனியோட நின்று அந்த மேட்ச் எல்லாம் பார்த்தது. அப்புறம் இடையில ஒரு படப்பிடிப்பு பக்கத்து கேரவன்ல விஜய் கேரவன் பக்கத்துல அப்புறம் வந்து ஒரு ஆட் பிலிம் எடுத்துட்டு இருக்கும்போது தோனியோட கேரவன் பக்கத்துல 2 பேரும் மீட் பண்ணிட்டு தான் வந்தது. தலை தோனி தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி. ஓகே, விஜய்க்கு தோனியை ரொம்ப பிடிக்கும், தோனிக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் தெரியும். ஓகே, அதெல்லாம் மாரி இப்போ என்னன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம். அது என்னப்பா இது, அவர் ஒரு பக்கம் அரசியல் களத்துக்குள்ள போயிட்டாரு, இவர் ஒரு பக்கம் தோனி ஒரு பக்கம் IPL விளையாடிட்டு இருக்காரு. அப்புறம் அவருக்கு பல நிறுவனங்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி அவர் தமிழ்லயும் ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு, இன்னொரு படமும் எடுக்க போகிறார், அது ஒரு பக்கம் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்களா? ஏன்னா விஜயோட கடைசி படம் ஜனநாயகம் தானே. தோனியும் விஜய் ஒரு படத்தில் நடிக்க போறாங்களே, என்ன படம் அப்படின்னா அது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அது படம் இல்லைங்க, தாவேக்காவினுடைய ஒரு பிரச்சார படம் அல்லது வந்து விளம்பர படம் அல்லது தாவேக்காவிற்கு அரசியலுக்கு உதவ போகிற ஒரு டாக்குமெண்ட்ரின்னு கூட சொல்லலாம். அது விஜயும் தோனியும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு அப்ரோச் ஒன்று போயிட்டு இருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. அப்படி நடந்துருச்சுன்னா உண்மையிலேயே வந்து ஏற்கனவே யங்ஸ்டர்ஸ் உடைய கூட்டம் இந்த பக்கம் திரும்பிடுச்சு. இப்போ தோனியை உள்ள வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஏதாவது வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, மேபி அவர் அரசியல் காலத்துக்குள்ள வராரான்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து பிரசாந்த் கிஷோர் அவங்க ஊரை சேர்ந்தவரே, ஏன்னா பீகாரும் ஜார்க்கண்டும் ஒன்னா இருந்தப்போ எல்லாம் ஒண்ணுதான், ஒரே பீகார் தான். அது இப்பதான் பிரிஞ்சு போயிடுச்சு. நீங்க எப்படி வந்து தலை தோனி அப்படின்னு நீங்க கொண்டாடுனீங்களோ அதன் பிறகு பாருங்க, எலெக்ஷனுக்கு பிறகு இல்ல எலெக்ஷன் முன்ன பாருங்க தலை PK அப்படின்னு என்ன கொண்டாடுவீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே, விஜய் தோனி சேர்ந்து ஒரு பிரச்சார படம், ஒரு விளம்பர படம் இல்ல ஒரு தாவேக்காவுக்கான ஒரு படத்தில் நடித்தால் அது எந்த மாதிரியான ஒரு பூம் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை பொறுத்திருந்து